இன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சாச்சு. காலையிலே எழுந்திரிச்சி கிச்சனில் போய் அந்த ஜன்னலை திறக்கும்போது அப்படியே அந்த மனசு ஒரு சந்தோஷம். ஏன்னா அப்படியே ஃப்ரெஷ் ஏர் வந்து நம்ம முகத்தில் வந்து அடிக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் இப்படி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கும். அப்படியே காலையிலே மைண்ட் அப்படியே ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. அப்புறம் சரி ஓகே, என்றைக்குமே நம்ம டீ தான் குடிப்போம். இன்றைக்கி காலையில் ஒரு காஃபியை போட்டு குடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு காஃபி போட்டேன். காஃபி போடும்போது திடீர்னு பார்த்தா ஒரு மெசேஜ் வந்துச்சு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊரில் உள்ள ஒரு குரூப்பில் என்னோடய கிளாஸ்மேட் வந்து திடீர்னு இறந்து போயிட்டா அப்படின்னு. சரி குரூப்பை பார்த்து அப்படி இதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சி. சரி ஓகே, குரூப்பில் ஒரு ரிப்போர்ட்டு ஷீ இஸ் மை கிளாஸ்மேட்டுன்னு போட்டுட்டு அப்படியே அவளை பற்றியே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சின்ன வயசுலேயே எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அவள் இருந்தாள். அவள் கூட நான் விளையாடின நாட்கள், அப்புறம் சின்ன வயசில் அவள் கூட ஸ்கூலுக்கு போனது, அவகிட்ட பேசினது, அவங்க அப்பா அம்மா அந்த அப்படியே என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. வாழ்க்கை வந்து எவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சு போயிடுது பார்த்தீங்களா. வாழ்க்கை நம்ம கையிலே இல்லையே. நாம் ஒன்று நினைக்கிறோம், அது ஒன்று நினைக்கிது. சரி நம்ம நாளைக்கு என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணுறோம். ஆனால் நம்ம வாழ்க்கை இன்றைக்கே சிலப்போ முடிஞ்சிடுது. அப்போது வந்து இருக்கிற நேரம் தான் நம்ம கையில் இருக்குது. அந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம அனுபவித்து நம்ம அந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ணால் தான் இப்போவும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப மனசு வலியாக இருந்தது. என்னடா இவ்வளோ ஒரு சின்ன வயசுலேயே அவள் இப்படி ஆயிட்டாளே அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி ஓகே, எல்லாமே கடவுளோட சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மனசை தேத்திட்டு என்னோடய டெய்லி ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணேன். துணி மடிக்கணும், மற்றபடி டிவி எப்போவுமே நான் ஆன் பண்ணால் ஒரு பக்தி இது இப்போ வேளாங்கண்ணி பூசை ஓடும். அதையும் பார்த்துட்டு துணியை மடிச்சிட்டு அப்படியே நான் மனசு வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் என்னோடய மனசு பூரா அவளை பற்றியே தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி அப்படி காலையில் என்னோடய நாள் வந்து எப்படினாலும் இன்றைக்கி கொஞ்சம் அப்செட்டாக தான் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல. இது வந்து ஒரு பைப் லைனர் வச்சு ஒரு பூஜை இது பார்த்தேன் பாருங்கள். சரி எல்லாருமே நிறைய இன்ஸ்டாகிராமில் வருது, நம்மளும் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாம்பிள் மட்டும் வாங்கினேன். வாங்கி அதில் 2-3 செஞ்சு பார்த்தேன். ஆனால் ஈஸியாக தான் இருக்குது, செஞ்சிடலாம். நமக்கு அது யூடியூப் இந்த இன்ஸ்டாகிராமை பார்த்து நம்ம செஞ்சிடலாம். ஒன்று செஞ்சால் கூட நம்மளோட மைண்டு நல்லா க்ரியேட் பண்ணி இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு பார்த்து செய்யலாம். சரி இந்த ஃபிஷ்ஷுக்கும் அந்த ஃபுட்டை போடுவோம். அது என்ன பார்த்த உடனே எல்லாமே அப்படி ஃப்ரெண்டில் ஓடி வரும். சரி அதுக்கும் கொஞ்ச நேரம் அந்த ஃபிஷ்ஷை போட்டுக்கிட்டு அதையும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தால் கொஞ்சம் பரவாயில்ல, மீன் எவ்வளோ அழகாக இருக்குது இப்படி நீச்சல் அடிக்க அந்த மாதிரி கொஞ்சம் மைண்டு அதை கொஞ்சம் பார்த்து ரிலாக்ஸ் ஆகிட்டு சரி வாஷிங் மிஷினில் துணியும் போடணும். சரி ஓகே, காலையில் அந்த வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு மிஷினில் துணியை போட்டுட்டு அதையும் ஆன் பண்ணி விட்டாச்சு. இனி அது எப்போ முடியுதோ அப்போ நம்ம எடுத்து காய போடணும். வெயிலில் பயங்கர வெயில் இல்லை, அதனால் நிழலில் தான் ஒரு இது கட்டியிருக்கேன், அதில் போட்டு காய போட்டு எடுத்துடலாம். சரி அப்புறம் அடுத்தது நீ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி தோசையும் தக்காளி சட்னியும் வைக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சேன். தக்காளி சட்னி வச்சு ரொம்ப நாள் ஆகிட்டு, தக்காளி பழம் வேறு வாங்கினது அப்படியே இருக்குது. அது வேறு 2-3 நாள் விட்டால் அது வேறு ஒரு மாதிரி சுருங்கி போயிடும். சரி காலையிலே சமையல் ஆரம்பித்து தக்காளி சட்னியை வச்சுட்டு தோசையும் ஊற்றினேன். நேற்றைக்கு உள்ள இதில் வந்து ஒரு ஹோட்டல் போனேன். அது வந்து ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது தான் நான் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இந்த வெயிலுக்கு எதை குடிக்கிறான், காலையிலே தோசை சாப்பிடவும் பிடிக்கல. இல்லை அப்படின்னா நம்ம கஞ்சி அப்படி ஏதாவது பழைய கஞ்சி அப்படி ஏதாவது வச்சுக்கலாமா, இல்லை மோர் சாதம் வச்சுக்கலாமா அப்படி தான் யோசிக்க தோணுது. தோசை எதுக்குடா தோசை, ஆனாலும் இன்னும் வயிறு பசிக்குதே, எதையாவது சாப்பிட்டு ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு தோசையை ஊற்றி தோசையை சுட ஆரம்பித்தாச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறது, இந்த அடிக்கிற வெயிலுக்கு இன்றைக்கி கடைக்கு வேறு போனோம். மார்க்கெட்டில் போயிட்டு ஏதாவது ஃபிஷ்ஷு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வாங்கணும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தால் இன்றைக்கி மத்தியானம் அதை வச்சு சமைச்சு ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் இருக்குது வாழ்க்கை. அப்புறம் வந்து இந்த பாட்டி வைத்தியம் சொல்லி ஒரு புக்கு நான் இதில் எடுத்துகிட்டு இருந்தேன், லைப்ரரியில் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த புக்கையும் சிலப்போ ரீட் பண்ணணும். சின்ன சின்ன குறிப்புகள் வச்சுருக்கிறேன் பாட்டி வைத்தியத்தில். சிலது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நானும் இருமலுக்கு அதெல்லாம் பண்ணி பார்த்தேன், நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதில் உள்ள சின்ன டிப்ஸை கூட நான் டெய்லி விலாகில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்புறம் நமக்கு என்ன தான் காலையில் காஃபி குடித்தாலுமே அந்த தோசையோ டிஃபன் ஏதாவது சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடித்தாதான் நமக்கு என்னமோ ஓகே, ஃபுல் வயிறெல்லாம் அப்படியே ஒரு திருப்தியாக அந்த
டேஸ்ட்டும் இருக்கும். சரி அப்போ ஒரு டீயையும் நான் போட்டாச்சு. டீயை போட்டுட்டு தோசையை சாப்பிட்டு அந்த டீயை குடிக்கும்போது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலையில் காஃபி குடித்தாச்சு, இருந்தாலும் அந்த டீ வேணும். டீ குடிக்காமல் என்னால் ஒரு நாளைக்கு 3 டீ 4 டீ நான் எப்படியும் நான் குடிச்சிடுறேன். அது என்னமோ தெரில, அப்படியே நான் பழகியாச்சு. அதனால் தோசையை எடுத்து வச்சாச்சு, தக்காளி சட்னி வச்சு ரொம்ப நாள் என்றைக்குமே தேங்காய் சட்னி தான் வைப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் தக்காளி சட்னி வைக்கலான்னு ஆசை வந்தது, வச்சாச்சு. வச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டதுக்கு ஆரம்பித்தேன். சாப்பிட்டுட்டு இன்றைக்கி அடுத்தது என்ன பண்ணலாம்? சரி, அதுதான் இன்றைக்கி சாப்பிடணும்னு சொல்லிட்டு வச்சேன். ஆனாலும் என்னால் முழுசா சாப்பிட முடியலை. அது வெயில்னாலயா இல்லை மனசு நமக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனாலயா தெரியல. நேற்றைக்கு முட்டை வாங்கி வச்சுருந்தேன். சரி அந்த முட்டையும் நம்ம கரெக்டாக அந்த இடத்துல வைப்போம். அது அப்படியே டேபிள் மேலேயே இருந்தது. முட்டையும் அன்றைக்கி அடுக்கி வச்சு, ஏன்னா டெய்லி வந்து ஒரு முட்டையாவது நம்ம சாப்பிடணும். இந்த வயசுக்கு மேலே 40+ ஆகிட்டு 50+ ஆகிட்டுனா கூட நமக்கு ப்ரோட்டீன் நிறைய தேவை இருக்குல்ல. அதனால ஒரு முட்டை ஃபுல்லாக எல்லோ இதோட எடுத்துக்கலாம். ஆனால் இன்னொன்று வந்து ஒன்று நம்ம ஒயிட்டு மட்டும் எடுத்தால் கூட நல்லா தான் இருக்கும். காலையிலே செடிக்கும் தண்ணி ஊற்ற மறந்துட்டேன். அது வேறு இன்றைக்கி ரொம்ப வெயிலாக இருக்கனால அது எப்படி இனி காலையில் ஊற்றினா தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரி இனி பரவாயில்ல, செடிக்கு இன்றைக்கி ஈவினிங் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து மடித்து இன்றைக்குள்ள வேலையை ஓகே கம்ப்ளீட் பண்ணிடலாம். எல்லாம் சரி பண்ணியாச்சு. பெட்டெல்லாம் வச்சாச்சு. இன்றைக்கி வேலை கரெக்டாக முடிஞ்சுது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோட ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்குள்ள பொழுதுக்கு எனக்கு முடிஞ்சுது.